ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வரும் மே 12ஆம் தேதி திங்கட்கிழமை சித்ரா பௌர்ணமி. இப்ப நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு வெள்ளை மூட்டையை தயார் செய்து வீட்ல இந்த இடத்துல வைக்கிறதால சகல விதமான சௌபாக்கியங்கள் உங்க குடும்பத்துக்கு வந்து சேரும். பணம் வீட்ல காந்தம் போல வசியமாகும். அது என்ன மூட்டை, அது எப்படி தயார் செய்யணும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்துல நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்ப சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு என்ன வெள்ளை மூட்டையை தயார் செய்யணும் அப்படிங்கிற பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கலாம். தமிழ் வருடம் பிறந்து வரக்கூடிய சித்திரை மாதத்துல முதலாக வரக்கூடிய ஒரு பெரிய விசேஷம் இந்த சித்ரா பௌர்ணமி தான். இந்த ஒரு சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு தான் சித்திரகுப்தர் அவதரிச்சதா புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்குது. இந்த நாள் நாம செய்யக்கூடிய ஒரு தெய்வீக சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கும் கிடைக்கக்கூடிய பலன்கள் மற்ற நாட்களோட பெருசு. அதுலயும் குறிப்பா இந்த வருஷம் அதிர்ஷ்டவசமா இந்த சித்ரா பௌர்ணமி திங்கட்கிழமையில வந்திருக்கு. பொதுவா இந்த திங்கட்கிழமை அப்படிங்கிறது சிவபெருமானுக்கு உகந்த ஒரு நாள். அது போக சந்திர பகவானுக்கும் உரிய ஒரு நாள். இந்த ரெண்டு அற்புதங்கள் சேரக்கூடிய இந்த ஒரு நாள்ல மே 12ஆம் தேதி வந்திருக்கக்கூடிய இந்த சித்ரா பௌர்ணமி இருக்குல்ல, இது ஏதாவது ஒரு வருடத்துக்கு ஒரு முறை தான் அமையும். அது இந்த வருஷம் அமைஞ்சிருக்கு. மே 11ஆம் தேதி இரவு 8:48 ஆரம்பிக்கக்கூடிய பௌர்ணமி திதி மே 12ஆம் தேதி திங்கட்கிழமை இரவு 10:44 வரைக்கும் இருக்கிறதால திங்கட்கிழமை சூரிய உதயத்துக்கு பிறகு நீங்க தூங்கியதுக்கு அப்புறமா அன்றைக்கு நாள் முழுக்க உங்களுக்கு பௌர்ணமி திதி தான். வீட்டுல ரொம்ப எளிமையா பூஜை செய்யலாம். சிவபெருமானுக்கு பூஜை செய்யலாம். மகாவிஷ்ணுவுக்கு சத்யநாராயண பூஜை செய்யலாம். அதை விட்டீங்கன்னா சந்திர பகவானுக்கு மாலை ஒரு 6:30 மேல முழு நிலவு பிரகாசமா தெரியக்கூடிய அந்த நேரத்துல நீங்க பூஜை செய்யலாம். முடிஞ்சா கிரிவலம் போறதுக்கு முயற்சி பண்ணுங்க. நிறைய பேர் அதிர்ஷ்டவசமா திருவண்ணாமலைக்கு பக்கத்துலயோ இல்ல கொஞ்ச தூரத்துல கொஞ்ச நேரத்துல திருவண்ணாமலைக்கு போகக்கூடிய டிஸ்டன்ஸ்லயும் அவங்க இருப்பாங்க. அப்படிப்பட்ட நபர்கள் கொஞ்சம் கூட யோசிக்காம சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நீங்க கிரிவலத்துல திருவண்ணாமலை கலந்துக்கோங்க. அதுக்கு சாத்தியம் இல்லாதவங்களுக்கு மாற்று வழி இருக்கு. உங்க வீடு பக்கத்துடைய சிவாலயத்துக்கு போயிட்டு சிவபெருமான் நமஸ்காரம் பண்ணிட்டு கோவிலை சுற்றி ஒரு 9 முறை வலம் வாங்க. அதுவே திருவண்ணாமலையில நீங்க போயிட்டு சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் செய்த பலனை உங்க வீட்டு பக்கத்தோட கோவில நீங்க பெற முடியும். அதே மாதிரி ஒரு நோட்டு ஒரு பேனா புதுசா வாங்கி வைத்து வீட்டுல பூஜை பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஏன்னா சித்திரகுப்தர் அப்படிங்கிறவரு நாம செய்யக்கூடிய பாவ புண்ணியங்களை மேலோகத்துல ஒரு நோட்டு வைத்து எழுத்தாணை வைத்து எழுதுவார் அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை. அப்படிப்பட்ட நாள்ல நம்ம புதுசா நோட்டு பேனா வைக்கும் போது நம்மளோட கணக்கு புதுசா ஆரம்பிக்கிறதா ஒரு ஐதீகம். இந்த ஒரு சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு வீட்டுல சித்ரா அன்னங்கள்னு சொல்லக்கூடிய பலகாரங்கள் படையில சமைத்து வைத்து அதை தெய்வங்களுக்கு வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் குடும்பத்துக்குடைய எல்லா நபர்களும் ஒன்றாக அமர்ந்து அந்த சித்ரா அன்னங்களை சாப்பிட்றது கூடுதல் விசேஷம். முடிஞ்ச அன்றைய தினம் உங்க வீட்டு மொட்டை மாடிக்கு போயிட்டு அந்த பௌர்ணமி நிலவு வெளிச்சத்துல உட்கார்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி மாத்தி பேசி மனசு விட்டு பழகி பழைய விஷயங்களை தூக்கி எறியறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஏன்னா சந்திர பகவான் அப்படிங்கிறவரு மனோகரகன் அழைக்கப்படக்கூடியவர். அதாவது நமக்கு மனதில் இருக்கக்கூடிய குழப்பம், தேவையில்லாத கோபம், வெறுப்பு, மனசு நிலை இல்லாம அலைப்பாயறது, இது எல்லா விஷயங்களுக்கும் காரணமாக இருக்கக்கூடியவர் மனோகரகன் அழைக்கப்படக்கூடிய சந்திர பகவான். அந்த சந்திர பகவானுக்கு உரிய இந்த ஒரு பௌர்ணமி திதி இருக்குல்ல, அது சித்திரை மாசத்துல வரக்கூடியது அன்னைக்கு சந்திர பகவானோட ஆதிக்கம் பவர் கொஞ்சம் அதிகமா இருக்குமா. சந்திர பகவானுக்கு சிவபெருமான் எந்த அளவுக்கு அருள் பாலித்தாரோ அதே மாதிரி நமக்கும் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய வழிகாட்டியா சிவபெருமான் இருக்கிறதுக்காக இந்த நாள்ல சிவபெருமான் கோவிலுக்கு போயிட்டு குடும்பத்தோட விளக்கேற்றி வச்சுட்டு சிவபெருமான் கிட்ட கையெடுத்து கும்பிட்டுட்டு நீங்க சந்திர பகவானுக்கு எந்த மாதிரி அருள் கொடுத்தீங்களோ அதே மாதிரி ஒரு அருள் எங்களுக்கு கொடுக்கணும். எங்க மனசு அலைவாய விடாம நல்ல வழிக்கு போகணும். எங்க குடும்பத்தோட எல்லாருக்கும் நல்ல காலம் பிறக்கணும்னு சொல்லி மனசார வேண்டிட்டு வாங்க. கட்டாயம் இந்த ஒரு சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு அதுக்கு பிறகு வர எல்லா நாட்களும் ரொம்ப சிறப்பான நாட்களா அமையும். இது போக இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த ஒரே ஒரு வெள்ளை மூட்டையை நீங்க தயார் செய்து உங்க வீட்டோட நிலைவாசலை கட்டி தொங்க விடுறதால சகல விதமான சௌபாக்கியங்கள் உங்க குடும்பத்துக்கு வந்து சேரும். சந்திர பகவானோட ஆதிக்கமும் சிவபெருமானோட ஆதிக்கமும் உங்க குடும்பத்துக்கு அதிகமாகும். அது மூலமா என்ன நடக்கும்னா வீட்டுக்குள்ள ஒற்றுமை அதிகமாகும். இன்னொரு பக்கம் கடன்லாம் தீர்ந்து பணம் காசுக்கு பஞ்சமில்லாத நிலையான நிம்மதியான வாழ்க்கையை வாழ முடியும். சரி, இந்த மூட்டையை தயார் செய்யறதுக்கு என்னென்ன தேவைப்படுது, அந்த மூட்டைக்குள்ள என்னென்ன பொருட்கள் வைக்க போறோம் அப்படிங்கிற பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கலாம். இப்ப சொல்லக்கூடிய பொருட்கள்ல சில பொருட்கள் இருக்கலாம், சில பொருட்கள் இல்லாம இருக்கலாம். அதனால சொல்லக்கூடிய பொருட்கள்ல என்ன பொருள் உங்ககிட்ட இருக்கோ குறைந்த ஒரு 3 பொருளையாவது பயன்படுத்தி இந்த மூட்டையை தயார் செய்துக்கோங்க. முதல்ல ஒரே ஒரு வெள்ளை துணி. நீங்க தயார் செய்யக்கூடிய இந்த மூட்டை ரொம்ப பெருசா இருக்கணும் கட்டாயம் கிடையாது. ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு இருந்தா கூட போதும். நீங்க தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய துணி உங்க உள்ளங்க அளவுக்கு இருந்தா போதும். மாலை ஒரு 6:30 மேல வீட்டோட பூஜை அறை விளக்கேற்றி வச்சிடுங்க. முழு நிலவு பிரகாசமாக தெரியக்கூடிய அந்த நேரம் இருக்குல்ல, ஒரு மாலை 6:30 மேல அந்த நேரத்துல சிவபெருமானுக்கு சந்திர பகவானுக்குலாம் பூஜை செஞ்சுட்டு நீங்க தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த வெள்ளை துணியை சிவபெருமான் போட்டோக்கு முன்னாடி விரித்து வைத்து அதுல சில பொருட்களை சேர்க்க போறீங்க. அதுல முதல் முக்கியமான பொருள் ஒரே ஒரு ஸ்பூன் பச்சரிசி. இந்த பச்சரிசி அப்படிங்கிறது சந்திர பகவானுக்கு உரிய ஒரு தானியம். அதாவது சந்திர பகவானுக்கு உரிய தானியம் நெல்.
அந்த நெல்லிலிருந்து கிடைக்கக்கூடிய பச்சரிசியை இந்த இதில் பயன்படுத்துறீங்க. அடுத்ததா ஒரே ஒரு சில்லறை நாணயம். இந்த சில்லறை நாணயம் அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாருக்கும் உகந்தது, லட்சுமி குபேரருக்கும் உகந்தது. உங்க வீட்டுக்குள்ளே இவங்க 2 பேரோட ஆதிக்கம் அதிகமாகறதுக்காக ஒரே ஒரு சில்லறை நாணயம் போடுறீங்க. அதுக்கு அடுத்ததா மாவிலை, அதாவது மாமரத்து இலை. இது ரொம்ப எளிதா கிடைக்கக்கூடியது. ரொம்ப பெரிய இலையா போடணும்னு அவசியம் இல்ல. ஒரு இலைய எடுத்துட்டு வந்து அத ஒரு சின்ன துண்டா கட் பண்ணி கூட இது கூட சேர்த்துக்கலாம். அடுத்ததா ஒரே ஒரு துண்டு ஏலக்காய், ஒரே ஒரு துண்டு கிராம்பு. ஏலக்காய பத்தி நம்ம சொல்லி தெரிய தேவையில்ல. பணவசியம், ஜனவசியம் 2த்துக்கும் பயன்படுத்தக்கூடிய அற்புதமான ஒரு பொருள். கிராம்பு அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாரோட மறு உருவம். இப்படி சில முக்கியமான பொருட்கள போட்டிருக்கீங்கல்ல, இதுல மாவிலை அப்படிங்கிறது எல்லாத்தையும் கிடைச்சிடும். பச்சரிசி, சில்லறை நாணயம், ஏலக்காய், கிராம்பு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இருந்துரும். இதுல சில பொருட்கள் இல்ல அப்படின்னா, இல்லாத பொருட்கள தவிர்த்துட்டு மீதி பொருட்கள நீங்க விட்டுறலாம், தப்பு கிடையாது. இப்படி எல்லா பொருட்களையும் சேர்த்துட்டு பூஜை அறையில வெள்ளை துணி வச்சிருக்கீங்கல்ல, அது மேல தான் வச்சிருக்கீங்க. அதுக்கப்புறம் அந்த வெள்ளை துணிய நல்லா மூட்டையா கட்டி பூஜை அறையில அந்த வெள்ளை மூட்டை அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நீங்க பூஜையெல்லாம் முடிச்சுட்டு உங்க அண்டாவையில பாருங்க. இரவு, அதாவது இந்த சித்ரா பௌர்ணமி இரவு இருக்குல்ல, 10:44 மணி வரைக்கும் கூட அது இருந்தா போதும். இல்லனாலும் பரவாயில்ல. மே 12ஆம் தேதி இரவு முழுக்க அந்த மூட்டை அப்படியே பூஜை அறையில இருக்கட்டும். மறுநாள் மே 13ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நீங்க தூங்கி எழுந்ததுக்கு அப்புறமா சுத்தபத்தமா குளிச்சுட்டு வீட்டோட பூஜை அறையில விளக்கேத்தி வச்சுட்டு, செவ்வாய்க்கிழமையில நல்ல நேரமா பார்த்து, அன்னைக்கு ராகு காலம் செவ்வாய்க்கிழமை 3:04 தான் வரும். அதனால கவலைப்பட தேவையில்ல. யமகண்டம் 9:10. இந்த 2 நேரத்த தவிர மற்ற நேரத்துல ஏதாவது ஒரு நேரத்துல உங்க வீட்டோட நிலைவாசல்ல நீங்க அந்த மூட்டைய கட்டி தொங்க விட்டுறணும். அதாவது நல்லா கவனிக்கணும். இந்த மூட்டையில இந்த பொருட்கள்லாம் போட்டு நீங்க வெள்ளை மூட்டைய தயார் செய்யறது மே 12ஆம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு, அதாவது சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு. அன்னைக்கு அந்த மூட்டைய தயார் செய்து பூஜை அறையில வச்சுட்டு இரவு தூங்க போயிடுறீங்க. மறுநாள் மே 13ஆம் தேதி தான் நிலைவாசல் எடுத்து கட்ட போறீங்க. அது ரொம்ப முக்கியம். ஒருவேளை இரவு முழுக்க வைக்கிறதுக்கான நேரம் இல்லைனா கூட இரவு ஒரு 10:45 மணி வரைக்குமாவது, ஏன்னா அந்த 10:45 வரைக்கும் உங்களுக்கு பௌர்ணமி திதி, சித்ரா பௌர்ணமி திதி இருக்கு. அதை பயன்படுத்திக்கோங்க. அதை பயன்படுத்திட்டு நீங்க மறுநாள் கட்டினாலும் சரி, இல்ல மே 12 இரவு கட்டினாலும் சரி, இந்த மூட்டைய வீட்டோட நிலைவாசல்ல வெளிப்பக்கமா கட்டி தொங்க விடணும். அதாவது நீங்க வெளில இருந்து வீட்டுக்குள்ள வரீங்கன்னா உங்க பார்வை அந்த மூட்டை மேல விழுந்துட்டு அதுக்கப்புறம் நீங்க வீட்டுக்குள்ள வர மாதிரி இருக்கணும். இந்த மூட்டையை கட்டுறதால இதுல வைத்திருக்கக்கூடிய எல்லா பொருட்களும் தன ஆக்ரோஷ்ண பொருட்கள். அதை விட முக்கியமானது மகாலட்சுமி தாயாருக்கும், சந்திர பகவானுக்கும், சிவபெருமானுக்கும், லட்சுமி குபேருக்கும் உகந்த பொருட்கள். இந்த பொருட்கள் எல்லாமே மூட்டையா உங்க வீட்டு நிலைவாசல் தொங்கும் போது சகல விதமான செல்வங்களையும் காந்தம் போல உங்கள் பக்கம் ஈர்த்து கொடுக்கும். அதை விட முக்கியமானது, வீட்டை தரித்திரம் பிடிகள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் விரட்டி அடிக்கப்படும். பணப்புழக்கம் அதிகமாகும். வீண் விரயம், வீண் செலவு தவிர்க்கப்படும். நிறைய பேர் வீடுகளில் பார்த்தீங்கன்னா 10,000 சம்பளம் வாங்குறாங்கன்னா அந்த சம்பளம் வீட்டுக்கு வரதுக்குள்ள செலவாயிடும். அப்படி இல்லைன்னா மருத்துவ செலவுகள், எதிர்பாராத மருத்துவ செலவுகள் குறைஞ்சாலே நமக்கு சேமிப்பு அதிகமாகும். சேமிப்பு அதிகமான கடன் வாங்கக்கூடிய சுச்சுவேஷன் நம்ம தள்ளப்பட மாட்டோம். இப்படி எல்லா விதமான பொருளாதார பிரச்சனைகளுக்கும் இந்த ஒரு சித்ரா பௌர்ணமிக்கு பிறகு இந்த மூட்டையை கட்டுறதால விடுவுகாலம் பிறக்கும். இந்த இடத்துல நம்ம வெள்ளை துணியை பயன்படுத்திருக்கிறோம்னா, சிவபெருமானுக்கும் சந்திர பகவானுக்கும் உரிய நிறம் வெள்ளை. திங்கட்கிழமையில சோமவாரத்துல இந்த சித்ரா பௌர்ணமி வந்திருக்கிறது சிவபெருமானுக்காகவும், பௌர்ணமி முழு நிலவு அப்படிங்கிறது சந்திர பகவானுக்காகவும் இந்த வெள்ளை நிற துணியை பயன்படுத்துறீங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையான பரிகாரம் மாதிரி தெரியும். இந்த மூட்டையை தயார் செய்யறதுக்கு அப்புறமா, நீ இலவாசலை கட்டுறதுக்கு அப்புறமா சகல விதமான சௌபாகியங்களும் குடும்பத்துக்கு வந்து சேரும். முயற்சி பண்ணுங்க. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.